என்னோட மகள் ரொம்பவே சோம்பேறியான இயல்புடைய பொண்ணா இருந்தா. அதனால என்னோட மருமகனுக்கு எரிச்சல் ஏற்பட்டு, ஒரு நாள் இரவு 1 மணிக்கு அவர் என்ன தன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போனாரு. என்னோட மனைவி தூங்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நிலையில நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி என்ன அவரோட படுக்கையில படுக்க வச்சாரு. நானும் என்னோட மகளோட நலனுக்காக அன்னிக்கு அந்த படுக்கைக்கு போனேன். நான் என்னோட மகளுக்கு 25 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ எனக்கு ஒரே மகங்கிறதுனால அவளை ரொம்பவே செல்லமாவும் பெருமையோடையும் வளர்த்தேன். அவளுக்கு வீட்டு வேலை செய்கிற பழக்கம் இல்லை. அதனால எனக்கு ஒரு நல்ல மருமகன் தேவைப்பட்டான். பல வருஷங்களா தேடினதுக்கு அப்புறமா எனக்கு விருப்பமான மருமகனும் கிடைச்சான். அவரு அந்த வீட்டில் ஒரே மகனா இருந்தாரு. அவருக்கு பெற்றோர் இல்லை, உடன் பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. அவருக்கு நல்ல வேலையும் சொந்த வீடும் இருந்துச்சு. என்னோட மகளுக்கு இது ரொம்பவே நல்ல உறவாக இருந்துச்சு. அதனால நான் உடனடியாக அவங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செஞ்சேன். நான் செல்விக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. செல்வி தன்னோட கணவரை சரியாக கவனிக்கவே இல்லைங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் அவங்க கிட்ட இருந்து 6 மாதம் ஆகியும் இன்னும் சந்தோஷமான செய்தி எதுவுமே வரலை. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவளுக்கு நல்ல அறிவுரை சொல்லியிருந்தேன். அவளும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. ஆனால் கல்யாணமாகி சில மாதங்களுக்கு அப்புறமா அவளை பற்றி சில புகார்கள் எனக்கு வர ஆரம்பிச்சுது. முதல்ல அவளோட சோம்பேறித்தனத்தை என்னோட மருமகன் பொறுத்துக்கிட்டாரு. இப்போ அவரை 2 வீட்டுகளோட பொறுப்பை பார்க்க வேண்டி இருந்ததுனால அவருக்கு எரிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஒரு நாள் என்னோட மகளை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களோட வீட்டுக்கு போக முடிவு பண்ணேன். அங்கே 2 நாட்கள் இருந்தேன். 2 நாட்களுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போகிறப்போ செல்வி என்னை தடுத்து, அம்மா இப்போ எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு. இன்னும் சில நாட்கள் எனக்கு உதவியாக இங்கேயே இருங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா. என் மகளோட சோம்பேறித்தனத்தை பற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும். 2 நாள்களாக அவள் வேலையிலேருந்து பின்வாங்கிறத நான் கவனித்தேன். அவளோட சோம்பேறித்தனத்தை பார்த்து எனக்கு ரொம்பவே பயம் வந்துச்சு. இதனால் என்னோட மருமகன் ஒரு நாள் அவளை விட்டு விலக முடிவு செய்யலான்னு நான் நினச்சேன். என்னோட மருமகன் அவளோட சோம்பேறித்தனத்தை ரொம்பவே அமைதியாக பொறுத்துக்கிட்டாரு. ஆனால் எந்த மனுஷனுக்கும் கோபம் ஒரு அளவுக்கு மேலே வெளிப்பட்டுரும். ஒரு நாள் நைட்டு என்னோட மருமகன் என் ரூமுக்கு வந்து, அத்தை பாருங்க உங்கள் மக எப்படி தூங்கிட்டுருக்கான்னு. இப்போ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் ஆகிருச்சு. செல்வி இந்த 6 மாதத்தில் 6 வருஷத்துக்கு போன மாதிரி ஆகிட்டா. கணவனுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும். அவளுக்கு தூக்கம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு புரியவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா அவள் என்கிட்ட அந்த ஆர்வத்தை காட்டவே இல்லை. அவளுக்கு என் மேலே காதலே இல்லை. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ அவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி எனக்கு தலையே வலிக்குது. அதனால தான் நான் இங்கே தனியாக தூங்குறேன்னு சொன்னார். மருமகனோட வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். என் மருமகன் என் மகளை பற்றி முழுமையாக திருப்தி அடையலைன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம், நான் செல்விக்கிட்ட பேசுகிறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அந்த நைட்டு என்னோட கண்களில் தூக்கம் இல்லை. காலை விரைவாக விடியட்டும்னு நினச்சேன். நான் என்னோட மகள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். காலையில் மருமகனும் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா நான் செல்விக்கிட்ட பேச முடிவு செஞ்சேன். செல்வி கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். உன்னோட தூக்கம் எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு நான் பார்த்தேன். உன்னோட கணவருக்கு உன்னோட தூக்கத்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதுக்கு செல்வி, அம்மா என்னோட தூக்கத்தை பற்றி நீங்கள் பேச வேணான்னு சொன்னா. அவளுக்கு தான் எவ்வளவு நேரம் தூங்குறாங்கிறது அப்போ தெரியல. இருந்தாலும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். அந்த நாள் நைட்டு மருமகன் வெளியே இல்லை. அப்போ அவர் மகளோட ரூமில் தான் இருக்கணும். அவங்களுக்கு இடையில எல்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் அவங்களோட ரூமுக்கு வெளியே போயிட்டு மெதுவாக போனேன். அங்கே போயிட்டு அவங்களோட ரூம் அறையை எட்டி பார்த்தேன். ரூம்க்கு உள்ள மருமகன் அறையில் ஜன்னலை பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாரு. ஆனால் செல்வி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தா. காலை நேரம் என்ன பேச்சு, அவன் மேலே எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலை. அப்படிங்கிறத நான் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன். நான் அங்கேருந்து வெளியே போக ஆரம்பித்தப்போ என்னோட கால் தவறி கீழே விழுந்துட்டேன்.
என் சத்தம் கேட்டு மருமகன் வெளியே ஓடி வந்தாரு. அத்தை, இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் ரூமுக்கு வெளியே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. காலையில் நான் செல்விக்கு அறிவுரை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவள் தூங்குறாளான்னு நான் பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அதுக்கு மருமகனோ, செல்விக்கு எவ்வளோ அட்வைஸ் சொன்னாலும் எந்த யூஸுமே இல்லை. நான் இப்போ அவளை கண்டுக்காமல் விட்டுட்டேன். நீங்களும் அவளுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுக்க வேணாம். அதனால தான் இப்போது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா மருமகன் என்னை தூக்கிட்டு என்னோட கையை அவர் கையில் பிடிச்சு என்னோட ரூம்க்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தார். என்னோட ரூம்க்கு வந்ததும் மருமகன் அடிப்பட்ட என்னோட கால்களை பிடிச்சு விட ஆரம்பித்தார். அவரோட தொடுதலால் நான் வெட்கப்பட்டேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொன்னார். மருமகன் ரொம்பவே தைரியமான இயல்புடையவராக இருந்தார். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதுசாக இருந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு இடையே ஒரு புதிய உறவு வளர ஆரம்பிச்சது. அவர் என்னை அடிப்பட்ட கால்களை தைலம் வச்சு தடவி விட்டார். அந்த நேரத்தில் மருமகனோட கண்கள் என் மேலே வித்தியாசமாக திரும்ப ஆரம்பிச்சுது. அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியலை. நான் இன்னும் அழகாக இருக்கேன். நான் முன்னாடி போல இளமையாக இருக்கேன். மருமகன் என்கிட்ட, அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் அழகாக இருக்கீங்க. நீங்கள் இன்னும் இளமையாகவும் இருக்கீங்கன்னு சொன்னார். அவரோட வார்த்தைகளை கேட்டு நான் சிரித்தேன். அதுக்கப்புறம் வர்ற நாட்களில் நான் செல்விக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணேன். அவள் என்கிட்ட வீட்டு வேலைகளை கற்றுக்க ஆரம்பித்தா. என்னோட பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் 2 வேளை உணவு சாப்பிட்றதையே மறந்துட்டேன். ஒரு நைட்டு பாத்திரங்களோட சத்தம் கேட்டுச்சு. உடனே ரூம்லேருந்து வெளியே வந்தேன். என்னோட மருமகன் சமையல் அறையில் உணவு தட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தார். என்னை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். இந்த நைட்டு உணவு தட்டை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். ரொம்ப பசி எடுக்குது. நீங்கள் செஞ்ச சுவையான உணவுகளோட சுவை திடீர்னு எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அதனால் கொஞ்சம் உணவு சாப்பிட்லான்னு வந்தேன். வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோன்னு சொன்னார். மருமகன் என்னை டைனிங் மேசையில் உட்கார வச்சார். அவர் எனக்கு உணவு பரிமாறவும் ஆரம்பித்தார். எனக்கு உணவு பரிமாறும்போது அவர் என்னோட கண்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். சில நொடிகள் நான் அவரது மாமியார்ன்றதே மறந்துட்டேன். நான் 2 உருண்டைகளை சாப்பிட்டு தண்ணீர் குடித்ததும் என்னோட வயிறு நிரம்பிடுச்சுன்னு என்னோட மருமகன் கிட்ட சொன்னேன். ஆனால் மருமகனோ திரும்ப திரும்ப என்னை சாப்பிட வற்புறுத்தினார். ஆனால் இப்போது நானும் அவருக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது அவர் என்கிட்ட மிகவும் விசித்திரமாக நடந்துக்கிட்டாரு. என்னால் அவரை தடுக்கவே முடியலை. நான் மருமகன்கிட்ட, இன்னைக்கு சில மாணவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க கேட்டிருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு மேல் மாடி காலியாக தான் இருக்குது. அந்த ரூமை வாடகைக்கு விடலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவரோ வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ரூம் பூட்டியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்லலை. ஆனால் மறுநாள் நைட்டு மருமகன் தன்னோட எல்லையை மீறிட்டாரு. அவர் என்னோட ரூமுக்கு வந்து என்னோட கையை பிடிச்சு தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். அதை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் எனக்கு ஒரு குட்டியான நைட்டியை கொடுத்து இதை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னார். அவரோட வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் உங்கள் மாமியார், அதை மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர், இன்னும் செல்வி தூங்கிட்டா. இப்படி இருக்கப்போ நான் என்னோட வீட்டில் மற்ற வேலைகளை உங்ககிட்ட இருந்து முடிக்கணும் இல்லையா? இந்த நைட்டியை நான் செல்விக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அவள் அதை போட்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த நைட்டியை போட்டுக்கிட்டு இங்கே வாங்கன்னு சொன்னார். மருமகனோட வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன். நான் உங்கள் மாமியார், நீங்கள் அதை மறக்கக்கூடாதுன்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தேன். மறுநாள் செல்வி எழும்பி காலையில் உணவு தயாரிச்சிட்டு இருந்தா. உணவு சாப்பிடும்போது நான் அவளோட கையில் அந்த நைட்டியை கொடுத்து, நீ சரியாக மாற மாட்டேன்னு எனக்கு தோணுது, அதனால நான் இங்கேருந்து போக போகிறேன். உன்னோட காரணத்தால் உன்னோட கணவர் இந்த நைட்டியை எனக்கு கொடுத்து தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாரு. உன் காரணத்தால் நான் அவரோட பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. நீ உன்னோட கணவரை சந்தோஷமாக வச்சுருக்க முடியலனா உன்னோட பொறுப்பு வீணுன்னு சொல்லி திட்டினேன். என்னோட வார்த்தைகளை கேட்டு அவள் அழ ஆரம்பிச்சா. அம்மா, சில நாட்களா என்னோட நன்மைக்கு நீங்கள் என்ன சரி செய்ய முயற்சிக்கிறீங்க எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் நான் தூங்காமல் இருக்க முயற்சி செய்கிறேன். ஆனாலும் கூட நைட்டில் ஆழ்ந்த உறக்கம் எப்படி வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை. கல்யாணமாகி சில நாட்களுக்கு அப்புறமா திடீர்னு எனக்கு இப்படி தூக்கம் வர ஆரம்பிச்சுது. வினோத் என்னை பற்றி என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் வினோத்க்கு என் மேலே கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லைன்னு தோணுதுன்னு சொன்னான்.
அப்போ செல்வி தன்னோட கணவரை பற்றி பொய் சொல்கிறாளா, இல்லை வினோத் தன்னோட மனைவியை பற்றி பொய் சொல்கிறாரான்னு எனக்கு புரியல. அதனால் இதை யார் சொல்கிறது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டினேன். அன்னைக்கு நைட்டு செல்வியை என்னோட ரூமில் படுக்க வச்சுட்டு அவளோட ரூமில் நான் படுத்துக்கிட்டேன். செல்வி போடக்கூடிய வகையில் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு அவளோட இடத்துல படுக்க முயற்சி செஞ்சேன். என்னோட முகத்து மேலே போர்வையை வச்சு மறைச்சிக்கிட்டேன். மருமகன் தன்னோட ரூம்க்கு வந்தப்போ நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அப்போ மருமகன் என்னை செல்வின்னு நினச்சி என்னோட கால்களை தொட்டு பார்த்தாரு. அப்போ எனக்கு அவர் மேலே ஏதோ சந்தேகம் வந்துடுமோன்னு தோணுச்சு. ஆனால் அதே நேரத்தில் கதவு தட்ட சத்தமும் கேட்டுச்சு. அங்கே ஒரு பெண்ணோட குரலும் கேட்டுது. மருமகன் என்னோட கால்களை தொடுறதை பார்த்து அந்த பெண், வினோத், இப்போ நீ என்னை விட்டுட்டாய், இப்போ உன்னோட முட்டாள் மனைவி தான் உனக்கு நல்லவளா தோன்றாளான்னு கேட்டா. அந்த பெண்ணோட வார்த்தைகளை கேட்டதும் மருமகன் கை என்னோட கால்கள்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. நான் போர்வையில் சிறிய இடைவெளி இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெண் மருமகனோட அறைக்கு வந்திருந்தா. அவள் வினோத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 பேரும் என்னோட படுக்கையில் பக்கத்தில் வந்து இருந்தாங்க. அந்த பெண், வினோத், சற்று பொறுமையாக இரு, உன்னோட மனைவி நல்லா தூங்கிட்டாளான்னு முதல்ல பாருன்னு சொன்னா. அதுக்கு என்னோட மருமகன், அவள் காலையில் வரைக்கும் எழுந்திரிக்க மாட்டா, ஏன்னா இன்னைக்கு நான் அவளுக்கு பாலில் மாத்திரைகளை கலந்து கொடுத்துட்டேன்னு சொன்னார். அந்த பெண், உன்னோட மனைவியோட வேலை முடிஞ்சுது, ஆனால் உன்னோட மாமியாரை என்ன செய்ய போகிற, அவங்களால நம்மளோட டெய்லி சந்திப்புக்கு பெரிய தடையாக இருக்குன்னு சொன்னான். அதுக்கு வினோத்தும், நான் என்னோட மாமியாரை வேறு விதமாக நடத்த ஆரம்பிச்சிருக்கேன், அப்படி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு என் மேலே வருத்தப்பட்டு இந்த வீட்டிலேருந்து போயிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு தயாராகவே இல்லைன்னு சொன்னா. என்னோட மருமகன் அந்த பெண்ணோட வார்த்தைகளை கேட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அதாவது மருமகன் என் மகளுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருந்திருக்கான். அதோட என்னோட மருமகன் ஒரு நாள் நைட்டு உணவு எடுத்துகிட்டு வந்தது கூட அந்த பெண்ணுக்காக தான் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சதும் தாங்க முடியாமல் நான் போர்வையிலேருந்து வெளியே வந்து 2 பேரையும் பார்த்தேன். என்னை பார்த்ததும் மருமகனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் உன்னை நல்ல மனுஷனாக நினச்சேன், ஆனால் நீ என்னோட மகனுக்கு துரோகம் செய்றியா, உன்னை எளிதாக விடமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணும், உன்னோட மகள் சற்று முட்டாளாக இருக்கா, இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆண் தான் ஏற்றுக்குவான்னு சொல்லி சிரிச்சா. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க, இப்போ நாங்கள் உங்ககிட்ட இருந்து உங்கள் மகக்கிட்ட இருந்து விடைபெறோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே மாடி அறையில் தனியாக இருக்கேன், இனிமே இந்த வீட்டில் நான் சுதந்திரமாக இருப்பேன்னு சொன்னான். அப்போ மருமகன், நான் உன்ன மாதிரியான பெண் கூட சந்தோஷமாக இருக்க மட்டும்தான் முடியுமே தவிர வாழ்நாள் முழுக்க இருக்க முடியாது, என்னோட மனைவியை விட்டு என்னால் பிரிய முடியாதுன்னு சொன்னார். மருமகனோட வார்த்தையை கேட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டா. மருமகனோட அநாகரிக உறவு பற்றி தெரிஞ்சதும் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே மருமகன் என் முன்னாடி ரொம்ப நல்லவராக நடித்தார், ஆனால் அவரோட உண்மையான முகம் எப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நான் என்னோட அப்பாவி மகளை அப்படிப்பட்ட நபர் கூட வாழ விடலை. மருமகனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட மகளை ஒரு பொய்யான உறவுலேருந்து விடுவிச்சேன். இதுக்கப்புறமா நானும் என்னோட மகளும் தனிமையில் வாழ ஆரம்பித்தோம். ஒரு பொய்யான ஏமாற்றக்கூடிய கணவர் கூட வாழ்கிறத விட என் மகள் வாழாவெட்டியாக இருக்கிறது எவ்வளவோ மேல்னு நினச்சேன். விரைவில் அவளை புரிஞ்சுக்கிட்ட அவளுக்கான ஒரு வாழ்க்கை அமையுன்ற நம்பிக்கையில் நானும் என்னோட மகளும் வாழ ஆரம்பித்தோம். இன்றைய காலங்களில் யார் எப்போது வேணாலும் யாருக்கும் துரோகம் செய்யலாம், யாரையும் நம்ப வேணாம், யாரையும் நம்பவும் கூடாதுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் அவசியம். நம்முடைய ஒவ்வொரு அடியையும் சிந்திச்சு எடுத்து வைக்கணும். இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம். நன்றி.